ஹலோ ஆல், வெல்கம் டு தாஜ் கப்பல். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அஹ்மத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். எஸ், வி ஆர் கம்மிங் டு சென்னை. கத்தாரில் இருக்க இந்த அஹ்மத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் வேர்ல்ட்லேயே பெஸ்ட் ஏர்போர்ட். ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு நார்மலாக 3 hours பிஃபோர் ஏர்போர்ட்டில் இருப்போம். இந்த வாட்டி இதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு 5 hours பிஃபோரே போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். இந்த ஏர்போர்ட் வந்து ஐலாண்டு மாதிரி 3 sides வாட்டர் 1 side லேண்டுன்னு சொல்லிட்டு எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே ஓஷனாகவே இருக்கும். டிக்கெட்டை காமிச்சிட்டு உள்ளே போயாச்சு. இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். போர்டிங் பாஸ் கொடுக்கறதுக்காக நேம் செக் பண்ணுறாங்க. சிஸ்டமில் நேம் வந்து ரெட்ரிவே ஆக மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா January 3rd டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு பதிலாக சார் வந்து February 3rd டிக்கெட் புக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் கஸ்டமர் கேருக்கெலாம் கால் பண்ணி டிக்கெட் டேட் சேஞ்ச் பண்ணலாமா என்னதுன்னு கால் பண்ணாக்கா கஸ்டமர் கேரில் பெருசாக ரெஸ்பான்ஸே இல்லை. சரி, வேறு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு January 3rd அகெயின் அந்த சேம் டே சேம் ஃப்ளைட்டில் கடவுள் புண்ணியத்தில் ஒரு 2 சீட் அவைலபிளாக இருந்துச்சு. அதனால அன்றைக்கி கிளம்பணும். டிக்கெட் புக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பார்த்தாக்கா லக்கேஜஸ் இஷ்யூ ஆகிடுச்சு. என்னென்னா எங்களோட லக்கேஜ் வெறும் 2 லக்கேஜ் தான். ஃப்ரெண்ட்ஸுங்களோடது கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க, அப்படியே சென்னையில் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. அவங்க லக்கேஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4 pieces ஆகிடுச்சு. ஸோ தட் டோட்டலி 6 pieces. நார்மலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்சனுக்கு 2 pieces தான் அலவுடு. லைக் 30 kgக்கு 15 2 pieces தான் அலவுடு போல். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எல்லா லக்கேஜும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய உடன் பாக்ஸில் 2 3 கம்பைன் பண்ணி ஒரு 3 pieces 4 pieces மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த இஷ்யூஸ்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்குள்ளார டைம் நியர்பை வந்துருச்சு. ஃப்ளைட் டேக் ஆஃப் டைம் ஒரு 1 hour தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஏர்போர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சீக்கிரமாக வந்தோம். ஆனால் சீக்கிரமாக வந்ததும் நல்லதாக போச்சு. இல்லைனா லாஸ்ட் மினிட்ல வந்திருந்தால் என்ன இருக்குன்னு தெரியல. சாப்பிட்றதுக்கு எதுக்குமே டைம் இல்லை. லாஞ்செலாம் விசிட் பண்ணலான்னா எதுக்குமே டைம் இல்லாமல் போச்சு. சரி, ஓகே, ஃப்ளைட்லேயே வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு புக் பண்ணியிருந்த ஃப்ளைட்டில் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போது அந்த டென்ஷனில் எதுவுமே ஆர்டர் பண்ணல. எங்கள் 2 பேருக்கு டுகெதராக இதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். நான் தனியாக வந்து போயிருக்கேன், அவர் தனியாக வந்து போயிருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேர் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃப்ளைட் போட் பண்ணியாச்சு. இவர் அடிக்கடி போயிட்டு வர்றாரு, இவருக்கு ஜாலியாக இருந்தது. எனக்கு தான் என்னமோ ரீசெண்டாக வேறு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நியூஸ் நிறைய கேட்டுட்டு இருந்தோமா, எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போது ஏதாவது ஆகுமா, இல்லை லேண்ட் ஆகும்போது ஏதாவது ஆகுமா, இல்லை ஏதாவது நடுவில் பாம்பு வெடிச்சிருமா, இல்லை யாராவது ஹைஜாக் எல்லாம் பண்ணிடுவாங்களா, எங்கெங்கேயோ மைண்டு போகுது. தோஹாவோட டேக் ஆஃப் வியூ. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, எல்லாருக்குமே ஃப்ளைட்டில் போகணுன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஆனால் என்னென்னா அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் போகிற மட்டும்தான். செகண்ட் டைம்லாம் நமக்கே ஒரு மாதிரி வேகாக இருக்கும். என்னென்னா பஸ்ஸு ட்ரெயினாவது நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். ஃப்ளைட்டில் இது வரைக்கும் பாருங்கள், இந்த மாதிரி வியூ மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம எந்திரிச்சுலாம் நடக்க முடியாது. உட்காந்த இடத்துல அப்படியே உட்காந்துருக்கணும். அவ்வளோ கம்ஃபர்டபுளாலாம் இருக்காது. ரொம்ப கஷ்டம் ஃப்ளைட் ட்ராவல், சீரியஸ்லி. நைட்டு டின்னர் டைம் ஆகிடுச்சு. ஏதாவது ஆர்டர் பண்ணலான்னு கேட்டிருந்தோம். என்னென்னா அகெயின் இங்கே ஒரு குழப்படி. இன்றைக்கி என்னன்னே தெரியல, நாளே சரியில்லை. சாண்ட்விச்சில் ஏதாவது பர்கர் இருக்கான்னு பார்த்தாக்கா நாங்கள் வெஜிடேரியனா, வெஜ்ஜில் எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நமக்கு வாச்சது இந்த உப்புமா தான்ட்டு உப்புமா வாங்கி சாப்பிட்டோம், வேறு ஆப்ஷனே இல்லாமல். இந்த உப்புமா 450 ரூபா. சென்னையோட லேண்டிங் வியூ 6 months அப்புறம் சென்னை வரும்.
நம்ம சென்னை ஏர்போர்ட்டே பார்க்க நல்லா இருந்தது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. நிறைய சாமி சிலைங்கள்லாம் வச்சுருந்தாங்க. சென்னை வந்ததும் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லாத மாதிரி இங்கேயே எல்லா ஸ்டாச்சுஸும் வச்சுருந்தாங்க. அகெயின் இங்கே ஒரு இமிக்ரேஷன் செக் இருக்கும். இதை முடிச்சுட்டு பேக்கேஜ் கலெக்ஷன் தான். இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் என்ன ஒரு பிரச்சனைனா வைஃபை கனெக்ஷனே இல்லை, கனெக்டிவிட்டியே இல்லை. என்கிட்டயும் இந்தியன் சிம் இல்லை, என் ஹஸ்பண்ட்கிட்டையும் இந்தியன் சிம் இல்லை. ஸோ வீட்டுக்கு எப்படி ரீச் பண்ணுறதுன்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒருத்தவங்கள்ட்ட ஃபோன் வாங்கி அவங்கக்கிட்டேருந்து கால் பண்ணி தான் நாங்கள் பேசணும். வைஃபை கனெக்ஷன் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒன் மோர் வெயிட் ஃபார் பேக்கேஜ் கலெக்ஷன். பேக்கேஜ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே சென்னையில் என்னெல்லாம் பண்ணுறோன்ட்டு வ்ளாக் பார்க்கலாம். See you on next video.